வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீனா தனது ஆயுத மேம்பாட்டு திட்டங்களை மூச்சடைக்க வைக்கும் அளவுக்கு விரைவுபடுத்தி உள்ளது. புதிய ஏவுகணைகள், தரைவழி போர் அமைப்புகள் மற்றும் அலை அலையாக புதிய கப்பல்களை அறிமுகப்படுத்தி உள்ளது. அத்துடன் அதன் அணு ஆயுத கையிருப்பை பெருமளவில் விரிவுபடுத்தி உள்ளது. கடந்த சில மாதங்களில் மட்டும், குறிப்பாக செப்டம்பரில் நடந்த வெற்றி தின அணிவகுப்பின் போது சீனா ஏராளமான புதிய ராணுவ சாதனங்களை காட்டியது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக விமான போர் அரங்கில் பெய்ஜிங்கின் முன்னேற்றங்கள் கவனிக்க மிகவும் பிரமிக்க வைக்கின்றன. ஒப்பீட்டளவில் சிறியவை முதல் மிகப்பெரியவை வரை செயற்கை நுண்ணறிவு, தன்னாட்சி போர் ஆளற்ற விமானங்கள், வால் இல்லாத JXTS மற்றும் J-36 தந்திரோபாய ஜெட் விமானங்களின் மாதிரிகள் பறக்க விடப்பட்டன. அத்துடன் அதன் புதிய விமானம் தாங்கிய கப்பலில் இருந்து ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானத்தை பறக்க விடுவது கூட அதிகரித்து வரும் வெளிப்பாடுகளில் அடங்கும். இந்த ஆயுத திட்டங்களின் உண்மையான நிலை என்ன? இவற்றில் எத்தனை சாதனங்கள் உண்மையானவை அல்லது எத்தனை சாதனங்கள் வெளிநாட்டு உளவுத்துறைகளை குழப்பத்தில் மூழ்கடிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டவை என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் வரலாற்று முன்னுதாரணத்தின் அடிப்படையில் இவற்றில் பல போலியானவை அல்ல என்றுதான் கூற வேண்டும். கேள்வி என்னவென்றால், இப்போது இவையெல்லாம் ஏன் குறுகிய காலத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படுகின்றன? வேறு எதையோ மறைப்பதற்கு இது ஒரு திசை திருப்பலாம், அல்லது பகிரங்கமாக இவ்வளவு பெரிய வளர்ச்சியை காட்டினால் உள்ளே ரகசியமாக இன்னமும் பலவும் நடந்து கொண்டிருக்கின்றனவா? ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அமெரிக்க உளவுத்துறை ஒரே நேரத்தில் இவ்வளவு சீன ராணுவ சாதனங்களின் வெளிப்படுத்தலை சமாளிக்க முடியுமா? புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை துரிதகதியில் துல்லியமாக உளவு பார்க்க முடியுமா? பனிப்போரின் உச்சத்துக்கு பின்னர் இவ்வளவு ராணுவ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவை. அமெரிக்காவின் தனிப்பட்ட எதிரியின் ஆயுத திட்டங்கள் இடத்தை நிரப்பியுள்ளன. அமெரிக்க உளவுத்துறை சமூகம் இதை இப்போது போதுமான அளவு சமாளித்து எதிர்காலத்தில் அதை தக்க வைத்துக் கொள்ளும் மூலத்திறனை கொண்டிருக்கின்றதா? பாதுகாப்பு உளவுத்துறைகளில் உள்ள சிலரை நாங்கள் அணுகினோம். எங்களுக்கு கிடைத்த பதில்கள் மிகவும் வியத்தகு முறையில் வேறுபடுகின்றன. பெயர்களை வெளியிட வேண்டாம் என்ற நிபந்தனையுடன் கூறப்பட்டவரிலிருந்து நாம் தெரிந்து கொண்டவற்றை பார்க்கலாம். நாம் நினைத்தது போலவே சீனாவின் மிகப்பெரிய மற்றும் வளர்ந்து வரும் நவீன ஆயுதங்களின் இருப்பு அமெரிக்க உளவுத்துறையில் உளவு தகவல் சேகரிப்பு முயற்சிகளுக்கு ஒரு சவாலாக உள்ளது. அமெரிக்க உளவுத்துறை திறன்கள் மிகவும் நுட்பமானவை. அத்துடன் ஒரு தகவல் கிடைத்தவுடன் அந்த ராணுவ சாதன அமைப்புகள் குறித்து கணிசமான தரவை அவர்களால் சேகரிக்க முடியும். இருப்பினும் எதிர்கால ஆயுதங்கள் அல்லது வளர்ச்சியில் உள்ள திட்டங்களை எதிர்பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும், ஆனால் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சீன ஆயுத திட்டங்களின் ரகசிய தன்மை காரணமாக அமெரிக்க உளவுத்துறை துல்லியமாக தீர்மானிப்பது மிகவும் கடினம். இதனால் புதிய ஆயுத அமைப்புகள் தோன்றுவதை கண்டு அமெரிக்கா உளவுத்துறை ஆச்சரியப்படும் அபாயத்தில் உள்ளது. சில வகைகள் அல்லது திட்டங்கள் மற்றவற்றை விட கண்காணிக்க எளிதானவை. உதாரணமாக, போர்க்கப்பல்கள் மறைக்க கடினமாக உள்ளன மற்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே கட்டப்படுகின்றன. இது அமெரிக்க உளவுத்துறை கண்காணிப்பதை எளிதாக்குகிறது. ஏவுகணைகள், இயக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் உயர் தொழில்நுட்ப அமைப்புகள் சிறியவை என்பதால் மறைக்க எளிதானவை. இது அமெரிக்க உளவுத்துறையின் தகவல் சேகரிப்பை கடினமாக்குகிறது. ஆயுதங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை தெரிந்து கொள்வது உளவு தகவல் சேகரிப்பை விட சவாலானது. அதாவது, குறிப்பிட்ட ஒரு கப்பல் அல்லது விமானத்தை அமெரிக்கா எதன் மூலம் எதிர்கொள்ள முடியும் என்பதை கணிப்பிடுவது அமெரிக்க ராணுவ உளவுத்துறைக்கு கடினமானதாக இருக்கும். சீன தொழில்நுட்பம் கணிசமாக முன்னேறியுள்ளது என்பதை மறக்க முடியாது. ஒரு காலத்தில் சீனாவிடமிருந்து கட் அண்ட் பேஸ்ட் தொழில்நுட்ப தயாரிப்புகள் அல்ல இவை. இருப்பினும் அவர்களின் பல ஆயுதங்கள் மற்றும் உபகரண அமைப்புகள் அமெரிக்காவை விட பின்தங்கியுள்ளன என்ற போதிலும் அமெரிக்க நிலையை நெருங்கி கொண்டிருக்கின்றன. நாம் பேசிய ஒரு நிபுணர் இன்னமும் 5 ஆண்டுகளில் சீனா அமெரிக்க தராதரத்தை நெருங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றார். இதை அதிநவீன போர்க்களத்தில் அமெரிக்க ராணுவ படைகளுக்கு கடுமையான சவாலாக இருக்கலாம். சீனாவின் தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, தன்னாட்சி போர் ஆளற்ற விமானங்களின் வரிசை அமெரிக்காவை விட மேம்பட்டவை. அமெரிக்கா அதை உணர்ந்துள்ளது. அதனால் தான் அதி நிபுணத்துவம் உள்ள உக்ரைனுடன் சில கூட்டு தயாரிப்புகளில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. ஹைப்பர்சோனிக் எதிர்ப்பு ஏவுகணைகள், மேம்பட்ட தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் மற்றும் ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானங்கள் போன்ற ஆயுதங்களுக்கு எதிர் தாக்குதல்களை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய நிதி மற்றும் புதிய தொழில்நுட்பம் தேவைப்படுகின்றது. சீனாவின் கடற்கரைக்கு அருகிலுள்ள மோதலில் அமெரிக்க ராணுவ படைகள் உயிர் வாழும் மற்றும் போராடும் திறன் குறித்த கேள்விகளை எழுப்பும் இந்த புதிய அமைப்புகளில் சிலவற்றை அமெரிக்கா திறம்பட எதிர்கொள்ள முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. செப்டம்பரில் நடந்த ராணுவ அணிவகுப்பில் பெய்ஜிங் குறிப்பிடத்தக்க அளவிலான ஆயுதங்களை வெளிப்படுத்தியது. அமெரிக்க உளவுத்துறைகளும் பென்டகோனும் சீனாவில் காட்டப்படும் ராணுவ சாதனங்களின் திறன்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இதை சொல்வது எளிது, துல்லியமாக செய்வதற்கு நேரமும் தீவிர நிபுணத்துவமும் தேவை. இந்த பணியின் முக்கியத்துவம், சிரமமும் சீனாவின் நோக்கங்கள் மற்றும் அவர்களின் ராணுவ திறன்களை புரிந்து கொள்ள ஒரு பெரிய, பயனுள்ள மற்றும் நன்கு நிதியளிக்கப்பட்ட உளவுத்துறை சமூகத்தின் அவசியத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி உள்ளது.
வாஷிங்டனில் மிகவும் விவேகமான அணுகுமுறை இப்போது உள்ளது. அது என்னவென்றால், பெய்ஜிங் உண்மையில் அது சொல்வதை செய்ய முடியும் என்றும், தாய்வானை கைப்பற்றி பசிபிக் பகுதியில் அமெரிக்க ராணுவத்தை தோற்கடிக்க முடியும் என்றும் நம்பும் ராணுவ திறன்களை வளர்த்து களமிறக்க விரைகிறது என்று அமெரிக்கா கருதுவதுதான். பெய்ஜிங் உண்மையில் வைத்திருப்பதை விட மேம்பட்ட ராணுவ திறன்களை சித்தரிக்க முயற்சித்தால் அப்படி செய்த முதல் நாடு அதுவாக இருக்காது. வடகொரியா நீண்ட காலமாகவே அதை செய்கின்றது. தம்மிடமுள்ள பலத்தை விட அதிக பலம் இருப்பதை போல காட்டுவது வடகொரியாவின் வளமையான சாகசம். சீனா அப்படியல்ல என்று அமெரிக்கர்கள் இப்போது கருதுகிறார்கள். கடந்த காலத்தில் அது அப்படியல்ல. அமெரிக்கர்கள் எதிர்த்திறன்களை விவேகமற்ற முறையில் நிராகரித்த உதாரணங்களையும் நாம் கண்டிருக்கின்றோம். அதை அமெரிக்கர்கள் இப்போது உணர்ந்துள்ளார்கள். ஷி ஜின்பிங் புட்டின் அல்ல என்பதையும் அமெரிக்கர்கள் நன்றாகவே உணர்ந்துள்ளார்கள். நாம் பேசிய மற்றொரு நிமிடம் பெய்ஜிங் காட்டும் சில புதிய ராணுவ சாதனங்கள் குறித்து அமெரிக்கா நிச்சயமாக கவலை வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் என்றார். பல நிபுணர்கள் சீனா இன்னமும் மேம்பட்ட ஆளற்ற அமைப்புகள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்குவதை தொடரும் என்று நம்புகின்றார்கள். ஆயுத அமைப்புகள் குறித்து ஆழ்ந்த நிபுணத்துவம் பெற்ற பல உளவுத்துறை அமைப்புகளை அமெரிக்கா வைத்திருக்கிறது. உதாரணமாக, அமெரிக்க ராணுவ உளவுத்துறை DIA ஆயுத அமைப்புகள் குறித்து ஆழ்ந்த நிபுணத்துவம் உள்ள பலரை கொண்ட அமைப்பு. எனவே அவர்கள் இந்த புதிய முன்னேற்றங்களை கவனிப்பதில் மும்முரமாக இருப்பதாக உறுதியாக நம்பலாம். நாம் பேசிய மற்றொரு நிபுணர், சீனர்கள் வெளியே காட்டுவதை விட அதிகமாக வைத்திருக்கிறார்கள் என்று தான் சந்தேகிக்கின்றேன் என்று கூறினார். நாளின் இறுதியில் நாங்கள் உண்மையிலேயே ஒரு சில புதிய ராணுவ சாதன அமைப்புகளை பற்றி மட்டுமே பேசுகின்றோம். எனவே சவாலின் முழுமையான அளவில் எம்மால் கணிக்கப்பட முடியாததாக இருக்கலாம். அதற்கு DIA மற்றும் பிற உளவுத்துறைகளின் கணிசமான அளவு நேரமும் கவனமும் கிடைத்தாலும் கூட சீனாவின் சவால் அதைவிட பெரியதாக இருக்கலாம் என்றார். ட்ரம்பின் முதல் நிர்வாகத்தின் போது நவம்பர் 2020 முதல் ஜனவரி 2021 வரை பாதுகாப்பு செயலாளராக இருந்த கிறிஸ்டோபர் மில்லர் சமீபத்தில் CBS தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் இது பற்றி ஓரளவுக்கு பேசினார். அவர் கூறிய போது, சீன ஆயுத திட்டங்களை கண்காணித்து பகுப்பாய்வு செய்யும் திறன் குறித்த கவலை முன்பு இருந்ததாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அது இப்போது இருப்பதாக உணர்கின்றேன். இது மிகவும் நிலையான சேகரிப்பு தேவையாக உள்ளது. இப்போது அவை எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தன என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்போது தொழிலில் இருந்து விலகி இருக்கின்றேன். அதிக எண்ணிக்கையிலான திட்டங்கள் முன்பு ஒரு கவலையாக இருக்கவில்லை. அது ஒரு அழகான நிலையான சேகரிப்பு தேவையாக இருந்தது. இது எனது பதவி காலத்தில் ஒருபோதும் நெருக்கடி பிரச்சனையாக இருக்கவில்லை. வழக்கமான செயல்முறையாக மட்டும் இருந்தது. இப்போதும் பணியில் உள்ள எனது முன்னாள் சகாக்கள் இப்போது கவலையாக உள்ளதாக கூறினார்கள். சீனா பற்றி அவர்களது கவலைகள் அர்த்தமுள்ளவையாக இருக்கலாம் என்றார். அலிசன் தேசிய பாதுகாப்பு மையத்தின் தந்திரோபாய தடுப்புக்கான மூத்த ஆராய்ச்சியாளர் ரோபர்ட் பீட்டர்ஸ் மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தினார். நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள், ஆளற்ற விமானங்கள் போன்ற அணிவகுப்பு தயாரிப்புகள் மற்றும் திட்டங்களில் இதுவரை காணப்பட்டதை போல அமெரிக்காவிடமும் புதிய ஆயுதங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கலாம் இல்லையா? அவை சீனாவுக்கு எதிராக பிரச்சனையாக இருக்கலாம் இல்லையா? சீனாவால் காட்டப்படும் ராணுவ சாதன அமைப்புகளின் அளவு மற்றும் பன்முகத்தன்மை இரண்டும் பெரியதுதான். ஆனால் நாம் சீனர்களை 10 அடி உயரம் கொண்டவர்களாக கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. இந்த அமைப்புகளில் எத்தனை உண்மையானவை மற்றும் எத்தனை போலியானவை என்பது தெளிவாக தெரியவில்லை. அவை அனைத்தும் உண்மையானவை என்றாலும் இந்த அமைப்புகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றார்.